இந்த உலகத்தில் இருக்கிறவங்களில் ஒன்றா நம்பர் நல்லவங்க யாருன்னா அது நம்ம மைவி3 ஆர்ட்ஸ் மேனேஜிங் டைரக்டர் சக்தி ஆனந்தனும் அந்த நிறுவனத்தோட மூளையாக செயல்படுற குருஜின்னு சொல்லப்படுற விஜய் ராகவும் தான். என்ன இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு யாரும் நினச்சிடாதீங்க. ஏன்னா சக்தி ஆனந்தன் சொல்கிற கணக்குப்படி மைவி3 ஆர்ட்ஸுக்கு பின்னால் 50 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வாழ்வித்து வாழ்ங்கிற சொல்லை தாரக மந்திரமாக உச்சரித்து வாழ்கிறவங்க. 50 லட்சம் பேருக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கிற தைரியத்தில் தான் அரசியலுக்கு வர்றாரு விஜய் ராகவ். ஆட்சியை பிடிச்சி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக முடியுங்கிற நம்பிக்கையில் ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியை நடத்துவேன், ஒரு மிகப்பெரிய ஆட்சியை பிடித்து இந்த மக்களுக்கு வழி நடத்துவேன்னு எனக்கு தெரியும். இந்த 5 ஸ்டாரு, கலைமகள் சபா, ஸ்னேகம் ஃபைனான்ஸு, ஈமு கோழி, ஆருத்ரான்னு இதுக்கு முன்னால் இங்கே மோசடி பண்ணவங்க லிஸ்ட்டில் மைவி3 ஆர்ட்ஸையும் சேர்த்து மோசடி நிறுவனம்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மைவி3 ஆர்ட்ஸ் அப்படி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அதில் சேர்ந்தவங்களுக்கு பணம் ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்குது. நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு உறுப்பினர்கிட்ட மைவி3 ஆர்ட்ஸ் பற்றி பேசணும். அப்போ அவர், நான் 1.25 லட்சம் ரூபாயை ரொக்கமாக கட்டி சேர்ந்தேன், கொடுத்த பணத்துக்கு ரசீது எதுவும் தரலை, எங்கள் சொந்தக்காரங்களை சேர சொன்னேன், பணத்துக்கு ரசீது தரலைன்னா நாம் பணம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்கும், இது சரி வராதுன்னு என் பேச்சை நம்பி பணம் கட்டலை. ஆனால் என்னோடய ரத்த சொந்தத்தில் ஒருத்தரை சேர்த்து விட்டேன். முதல்ல எனக்கு மாதம் 13,000 வந்துச்சு, இன்னொருத்தரை சேர்த்ததுலேருந்து இப்போ மாதம் 18,000 வந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல நான் கட்டின 1.25 லட்சம் ரூபாய்க்கு மாத்திரை தரதா சொன்னாங்க, ஆனால் தரலை. அப்புறம் வந்து வாங்கிக்கன்னு சொன்னாங்க, நான் போய் வாங்கிக்கலை. மற்றபடி விளம்பரம் பார்க்கறதோட சரி, நான் எந்த ப்ராடக்ட்டும் இது வரைக்கும் விற்றதில்லை. ஆனால் பணம் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறவங்க நகை அடகு வச்சு பணம் கட்டியிருக்காங்க. குடும்பமாக வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பேர்லையும் பணம் கட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மாதம் 45,000 இதில் சம்பாதிக்கிறாரு. முன்னெல்லாம் அவர் வேலைக்கு போய்கிட்டு இருந்தார், இப்போ எந்த வேலைக்கும் போகிறதில்ல. அதான் பணத்தை கட்டிட்டு விளம்பரம் பார்க்கறதுலே பணம் வருதில்ல. பணம் ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தாலும் இதில் சேர்ந்ததில் இருந்தே உள்ளுக்குள்ளே கிதக்குன்னு இருக்குதுன்னு சொன்னார். மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தை நடத்துகிறவங்க பின்னணியை பற்றி ஆளாளுக்கு நிறைய பேசுகிறாங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. கோயம்புத்தூரை சேர்ந்த ஸ்டாலின் அவர் சொல்கிறாரு, அப்போ V3 ஆன்லைன் டிவி நடத்துனாங்க, 600 ரூபாய் பணம் கட்டி ஒரு ப்ராடக்டை வாங்கி விளம்பரம் பார்த்தா பணம் வரும்னு சொன்னாங்க. 18,000 கட்டி 6 பேரை சேர்த்து விட்டால் மாதம் 12,000 வருமானம் வரும்னு சொன்னாங்க. இல்லைனா 1,26,000 பணம் கட்டி மெம்பர் ஆனால் மாதம் பணம் வரும்னாங்க. இவங்க பேச்சை நம்பி ரொம்ப பேர் பணத்தை கட்டினாங்க. 2 வருஷம் பணம் கொடுத்துட்டு இருந்த V3 ஆன்லைன் டிவி நிறுவனத்தை ஒரு நாள் திடீர்னு நிறுத்திட்டாங்க. இங்கே மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்த சக்தி ஆனந்தன் தான் இப்போ மைவி3 ஆர்ட்ஸ் நடத்துகிறாரு. இவங்க மேலே எம்புட்டோ புகார் கொடுத்தும் சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் V3 ஆன்லைன் டிவிங்கிற பேரில் ஆயிரக்கணக்கானவங்க கிட்ட கோடிக்கணக்கில் மோசடி பண்ணதாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்ததெல்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் சக்தி ஆனந்தனும் குருஜி விஜய் ராகவும் யூடியூப்பில் பேசுகிற பேச்சை பார்த்தா ஒரு தப்பும் நடக்காத கம்பெனி மேலே இப்படி பொய்யா குற்றச்சாட்டை சொல்கிறீங்களேன்னு கொதிக்கிற லெவல்லே இருக்குது. அதுக்கு காரணம் இல்லாமல் இல்லை. ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் கம்பெனியை நம்பாமல் ஒரே நேரத்தில் போட்ட பணத்தை திரும்ப கேட்டால் கம்பெனியை எப்படி ரன் பண்ண முடியும்? அதனால் மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தோட பலமே அந்த நிறுவனத்தை நம்பி ப்ராடக்டை வாங்கி விளம்பரம் பார்த்து பணம் வாங்கிக்கிட்டு இருக்கிற 50 லட்சம் பேர் தான். அவங்கள தொடர்ந்து தங்கள் பிடிக்குள்ளே வச்சிருக்கணும்னா நம்பிக்கை விதையை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் 2 பேரும் பண்ணிகிட்டே வர்றாங்க. குருஜி, நான் அரசியலுக்கு வர்றேன், இதோ வந்துட்டேன்னு சொல்லி அவரோட பேர் வைக்காத கட்சியில் உறுப்பினராக செய்கிறதுக்கு யூடியூப்பில் அறைகூவல் விடுத்திருக்காரு. விண்ணப்ப பார்வையெல்லாம் வெளியிட்டிருக்காரு. முதலமைச்சர் கனவுல இருக்கிற விஜய் ராகவோட கட்சியில் சேர்றதுக்கு எத்தனை பேர் ஆர்வமாக இருக்காங்க? 50 லட்சம் பேர் உறுப்பினராக இருந்தும் அவரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எண்ணிக்கை 99,000 தான். 1 லட்சத்தை கூட எட்டலை. இத்தனைக்கு மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் யாரும் பாமரர்கள் கிடையாது, படித்தவங்க, ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க. ஆனாலும் மிச்சம் 49 லட்சம் பேர் ஏன் இன்னும் சப்ஸ்கிரைபர் ஆகலைன்னு தெரியலை. குருஜி இதுக்கும் கூட விளக்கம் வச்சிருப்பாரு. வீரத்துறவி விவேகானந்தர் பாறையிலிருந்து பேசுகிறேன்னு குருஜி பேசியிருக்காரு. அழிவு பாதையிலிருந்து மக்களை மீட்க குறைஞ்சபட்சம் 1000 பேர் ஒருங்கிணையணும்னு அறைகூவல் விட்டுருக்காரு. அந்த வீடியோவை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தவங்க எண்ணிக்கை 33,000 தான். அந்த வீடியோவுக்கு கீழே சுரேஷ்கிறவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, நம்ம உறுப்பினர்கள் எல்லாரும் உங்கள் பக்கம் தான்னு போட்டிருக்காரு. அதுக்கு வெறும் 137 பேர் தான் லைக் போட்டிருக்காங்க. இத்தனைக்கும் குருஜி கட்சி ஆரம்பித்ததை சக்தி ஆனந்தன் வரவேற்று வீடியோ போட்டிருக்காரு. ஆனாலும் குருஜியோட கட்சிக்கு வரவேற்பு ஒன்றும் பெருசாக இல்லை. எடுத்த எடுப்பிலையே, அதுவும் கட்சிக்கு பேர் கூட வைக்காத நிலைமையில் எல்லாரும் ஒரு கட்சியில் சேர்றதோ புதுசாக ஒருத்தரோட தலைமையை ஏற்றுக்கிறதோ நடக்க வாய்ப்பில்லை தான். ஆனாலும் மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் 50 லட்சம் பேரில் மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்து மேலே ஸ்ட்ராங்காக நம்பிக்கை வச்சுருக்கவங்க, அதாவது நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, மிஞ்சி போனால் 1 லட்சம் பேர் தான் இருப்பாங்க போல்.
அப்படின்னா மிச்சம் இருக்கிற 49 லட்சம் பேர் அந்த நிறுவனத்தை நம்பலையா? நம்பலைன்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்கும் தொடர்ந்து பணம் கிடைக்கலன்னு சொல்லிட முடியாது. ஆனாலும் எப்போ இந்த நிறுவனத்தை மூடுவாங்களோங்கிற சந்தேகம் அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறத மறக்கவும் முடியாது. மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தை சப்போர்ட் பண்ணி உறுப்பினர் ஒருத்தர் போட்ட வீடியோவில் கமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறாரு, முதல்ல கம்பெனி எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லுங்கப்பா, அந்த கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டை காட்ட சொல்லுங்கப்பான்னு சொல்கிறாரு. ஒருத்தர் கேட்குறாரு, டெய்லி வீடியோ பார்க்குறதெல்லாம் ஒரு வேலையா, உழைச்சி பிழைக்கிற வழியை பார்ப்போம்னு சொல்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு எப்படி வருமானம் வருதுங்கிற விவரம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியணும். நெஸ்ட்லே, இந்துஸ்தான் லிவர் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எவ்வளவு டிவிடெண்ட் தர்றாங்க தெரியுமான்னு கேட்குறாரு. ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு வீடியோ பார்த்தா எப்படி இவ்வளவு பணம் வரும்னு. அதுக்கு இன்னொருத்தர் போட்ட கமெண்ட், இதை யோசிக்கிற அறிவு இருந்துச்சுன்னா மைவி3 ஆர்ட்ஸில் பணத்தை போடுவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. தங்களை நம்பி பணத்தை போட்டவங்களுக்கு இப்படி எத்தனையோ சந்தேகங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த குருஜி சொல்கிறாரு, நாட்டில் பெரும்பாலான செய்தி நேர்மையாக வர்றது இல்லை, யூடியூபர்ஸ் பொய்யா பேசுகிறாங்கன்னு கொதிக்கிறாரு. ஊடால ஆன்மீகம் தேசியம்னு பேசுகிறாரு. ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா, நம்பிக்கைக்கு உகந்தவரா மோசடி பேர்வழியா, செயல் வீரரா வாயால் வடை சுடுறவரா, இதையெல்லாம் ஒருத்தரோட பேச்சும் பதட்டமும் உடல் மொழியும் ஆட்டோமேட்டிக்காக காமிச்சு கொடுத்துரும். யார் மேலேயும் எந்த நிறுவனத்து மேலேயும் வீண்பலி சுமத்தணுங்கிற எண்ணம் துளியும் இல்லை. சில சந்தேகங்களை முன்வைக்கிறோம். இதே மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் தொடர்ந்து நல்லபடியாக நடந்து உறுப்பினர்களுக்கு பணத்துக்கு மேலே பணம் கிடைச்சிக்கிட்டே இருந்தால் உறுப்பினர் குடும்பங்கள் சந்தோஷமாக தானே இருக்கும். இதில் யாருக்கும் எந்த வைத்தறிச்சலும் கிடையாது. உலக அளவில் பேரும் புகழுமாக இருந்த ஆம்பே நிறுவனத்துக்கும் அதனோட பொருள்களுக்கும் இப்போ அந்த நல்ல பேரும் டிமாண்டும் இருக்கா? 6 கோடி பேர் முதலீடு பண்ண பிஎஸ்சிஎல் நிறுவனத்தோட இன்றைய நிலை என்ன? இன்வெஸ்ட் பண்ணவங்களோட இன்றைய நிலை என்ன? இப்படி மோசமான முன்னுதாரணங்கள் நிறைய இருக்குது. அந்த உறுப்பினர் சொன்ன கணக்குப்படி 1.25 லட்சம் ரூபாய் டெபாசிட்டுக்கு மைவி3 ஆர்ட்ஸ் நிறுவனம் மாதம் ரூபாய் 13,000 தருது. சட்டத்தோட சந்து பொந்தல் நுழைஞ்சி நாங்கள் பண்ணுறது எல்லாம் சரிதான்னு அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. விஜயராகவும் சக்தி ஆனந்தனையும் பேச்சில் மிஞ்சறதுக்கு ஆள் இல்லை, கஷ்டம்தான். ஏன்னா முதலீட்டாளர்கள்கிட்ட பேசியே பெரிய ஆளாக ஆனவங்க. அதே நேரத்தில் பேராசை பெருநஷ்டம்னு சின்ன வயசில் படித்த கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ரிஸ்க் எடுக்கிறது ரஸ் சாப்பிட்ற மாதிரின்னு பாலிசி உள்ளவங்களுக்கு இதெல்லாம் சரிப்படும். அப்பாவி சப்பாவிங்க நிலைமை தான் பின்னால் என்ன ஆகும்னே தெரியலை. மைவி3 ஆர்ட்ஸ் மேலே யார் என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் ஆதாரம் இருக்கா, ஆதாரத்தை வச்சு பேசணும்னு சொல்கிறது இவங்க 2 பேரோட வாடிக்கை. இங்கே பேசுகிறது எல்லாமே மனசாட்சிக்கு மதிப்பளிச்சு நமக்கு கிடைச்ச ஆதாரத்தை முன் வச்சு தான் பேசியிருக்கோம். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஊருக்குள்ளே திருடனுங்கிற மட்டும் நிறைய இருக்குது. ராத்திரி நல்ல பூட்டாக போட்டு வீட்டை பூட்டி வைங்க, உள்புறம் தாப்பாக போட்டுக்கோங்க. வெளியூருக்கு போகிறதுனா அலர்ட்டாக இருங்கன்னு சொன்னால், உன் வீட்டில் திருட்டு நடந்துச்சா, திருட்டு நடந்ததுக்கு ஆதாரத்தை காட்டிட்டு அப்புறம் வீட்டை பூட்ட சொல்லணும்னு திருடனுங்க சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்ம நாட்டில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. யோக்கிய வர்றா சொம்ப எடுத்து உள்ளவைன்னு சொல்கிற மாதிரி தான் நாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். பை த வை, கட்சி ஆரம்பித்து உறுப்பினர்களை சேர்த்து பின்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக போகிற குருஜி விஜய் ராகவுக்கு வாழ்த்துக்கள். இது வேறையா, நாடு விளங்கிரும். கேட்குறவன் கேனையாக இருந்தால் கேப்பையில் நெய்வடின்னு சொல்லுவாங்க. அந்த கதை தான் மைவி3 ஆர்ட்ஸ் விவகாரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. 1.25 லட்சம் ரூபாய் கட்டினா கிரவுண்ட் மெம்பராம், மாத்திரை தருவாங்களாம், ஃபேஸ்பேக் தருவாங்களாம், உருப்படியாக வேறு எந்த பொருளும் தரமாட்டாங்களாம். விளம்பரம் பார்த்தா பணம் கொட்டுமா? ஆமாம், வெகு சிலருக்கு பணம் கொட்டிக்கிட்டு தான் இருக்குது. பலரும் அதே மாதிரி நமக்கும் பணம் கொட்டுங்கிற எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அவங்க தான் நிறுவனத்தை மூட வச்சிருவாங்களோங்கிற பயத்தில் யதார்த்தத்தை சொல்கிறவங்கள, உண்மையை சொல்கிறவங்கள எதிரியாக பார்க்குறாங்க. அந்த சிலருக்கு பணம் எப்படி கிடைக்குதுன்னா, பலரோட தலைமையில் ஏறி நின்று தான் கிடைக்கிது. பணத்துக்கு அதிக வட்டி தரேன்னு ஏமாத்துறது ஒரு ரகம், பணம் இரட்டிப்பாகும்னு ஏமாத்துறது ஒரு ரகம். எம்எல்ஏ மாதிரியே நடத்திக்கிட்டு இது எம்எல்ஏ வேலை இல்லை வேறு மாதிரின்னு வெண்டைக்காய் விளக்கம் வந்து டெக்னிக்கலாக ஏமாத்துறது ஒரு ரகம்னு டிசைனாக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் மைவி3 ஆர்ட்ஸ் எந்த ரகம்ங்கிறது உங்களுக்கே தெரியும். பெருசாக உழைக்காமல் அதிகமாக பணம் கிடைக்கிறத சூதாட்டம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு உழைப்பிலையும் இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துகிற பங்களிப்பு இருக்கணும். விளம்பரம் பார்த்தா பணம் வருங்கிறதுல ரியாலிட்டி இருக்கா, நம்புகிற மாதிரி இருக்கா? உலகத்திலே கெட்டிக்காரத்தனமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க மைவி3 ஆர்ட்ஸ் நடத்துகிறவங்க மட்டும்தானே நினைக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? நீங்கள் கொடுக்குற பணத்துக்கும் வாங்குகிற பொருளுக்கும் கணக்கு சரியாக இருக்கா? ஏன் இந்த கேள்வி இதில் பணம் போட்டவங்களுக்கு எழலை? இந்தியாவில் இந்த மாதிரி நிறுவனங்களால் ஏமாற்றி மோசடி பண்ணி சுருட்டின பணம் 50,000 கோடிக்கு மேலேன்னு ஒரு புள்ளி விவரம் இருக்குது. ஆனாலும் ஏமாறுறது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லைன்னு ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மைவி3 ஆர்ட்ஸுக்கு அப்போனா இதுக்கு முன்னால் மக்களை ஏமாத்தின அபெக்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஹிஜாவு எல்லாம் இருக்குது. அதே வழியில் கொஞ்சம் ரூட்டை மாற்றி மைவி3 ஆர்ட்ஸ் மக்களை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கு.
நம்ம நாட்டில் மக்களை காப்பாற்றுற அரசாங்கமும் தடுக்க வேண்டிய காவல்துறையும், குறிப்பாக சொல்லணும்னா எல்லா மோசடியையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற பொருளாதார குற்றப்பிரிவும் இந்த மாதிரி மோசடியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த தைரியத்தில் தான் குருஜிக்கு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவும் முதலமைச்சராகிற கனவும் வந்திருக்கு. எல்லாம் கால கொடுமைடா சாமி.